என்ன பேங்க் கிடைச்சிருக்குப்பா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் சார். சூப்பர், சூப்பர்மா. வாழ்த்துக்கள்மா. நான் கன்சிஸ்டன்ட்டானா இப்போ ஒரு ஒரு 1 இயர் இருக்கும் சார். ரொம்ப சீரியஸானா ஒரு 6 மந்த்ஸ் படிச்சிருப்பேன் சார். சூப்பர். அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு அந்த மாதிரி தான் சார். மார்க் மட்டும் டெய்லி கொஞ்சம் போட்டுட்டு இருப்பேன் சார். சூப்பர்மா. அதாவது எப்படிம்மா? நியூவா படிக்கிறதுன்னு படிக்காம, ஆனா மார்க் மட்டும் டச்ல இருக்கணும்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் ஏதாச்சும் ஒரு செக்ஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஃபுல்லா ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தேன். 1 டேக்கு 3 டெஸ்ட் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ம். அப்புறம் ப்ரிலிம்ஸ் எல்லாத்துலயுமே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக ஆரம்பிச்சதும் டைம் கிடைக்கிறப்ப மெயின்ஸ் சரி, போட்டுட்டு இருந்தேன். ஓகேம்மா. அந்த மாதிரி ஈவினிங் ஃபுல்லா சார், லைக் 4 to 8:45 ஓகே. 45 ஒர்க். மார்னிங் 8 o'clockலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம் சேர்ந்து தான் சார் படிக்கிறோம். ஸோ எல்லாருமே 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம் படிக்க. தென் ஈவினிங் வரைக்கும் அப்படி சார். மெயின்ஸ்க்கு எப்படின்னா, நான் வந்துட்டு டிஐ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டிஐ இப்போ 2-3 டிஐ இருக்குன்னா, டிஐல வந்து எனக்கு எது பார்த்ததோ எனக்கு கொஞ்சம் தெரியும். இது என்னால போட முடியாதுன்னு. அதுல எனக்கு வர மாதிரி டிஐ வந்துட்டு நான் எடுத்து சால்வ் பண்ணிட்டேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன் சார். ஆப்டி எல்லாம் நிஜமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. லைக் அந்த டக்குன்னு பார்த்து கொஞ்சம் சால்வ் பண்றது, அந்த சிம்பிளிபிகேஷன் இல்லாம மிச்சது எல்லாமே எனக்கு கேஆர். நான் அப்போ ஃபுல்லா உங்க வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். ஆப்டில நான் சர்ச் பண்ணா கேஆர் அந்த மாதிரி சர்ச் பண்ணிருக்கேன். வேற நான் ஆப்டிக்குன்னு சேனல் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. நன்றிமா, பரவாயில்ல. சிஏ நான் வீக்லி சிஏ தான் சார் படிச்சேன். வீக்லி சிஏ படிச்சு நான் கொஞ்சம் எனக்கு மெமரைஸ் பண்றதுல நான் கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ நான் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார், படிச்சு அவ்வளவுதான்.